விழுப்புரம் மாவட்டத்தில் விக்கிரவாண்டி வட்டத்தில் இருக்கிற பிரம்மதேசம் அப்படின்ற ஒரு சிற்றூரில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டு ராஜேந்திர சோழனால் புனரமைக்கப்பட்டு அவருடைய வாரிசுகளான வீரராஜேந்திரன் அதுக்கப்புறம் வந்த குலோத்துங்க சோழன் இவங்களால பராமரிக்கப்பட்டு வந்த பாதாளீஸ்வரர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த சிவன் கோயில் இன்னைக்கு எந்த நிலைமையில் இருக்கு அப்படின்றதுக்காக பார்க்க வந்தது. நம்ம இந்த கோவிலுடைய வரலாறு அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே சொன்னது ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது அப்படின்ட்டு. அவங்களுடைய கல்வெட்டு நான் சொன்ன ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், வீரராஜேந்திரன், அப்புறம் குலோத்துங்க சோழன், அப்புறம் ராஜேந்திர சோழனுடைய மனைவி இவங்களுடைய கல்வெட்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் நமக்கு கிடைக்கிது. இந்த கோயிலுடைய சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை கோயில், கங்கை கொண்ட சோழபுரம், அப்புறம் தாராசுரமான ஐராவதீஸ்வரர் கோயில் இந்த 3 கோயில்களுடைய கட்டமைப்பில் இந்த கோயில் அமைக்கப்பட்டு இருக்கு. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த நீர்த்தேக்க அமைப்பு கொடுக்கப்பட்டு இருக்கு. தெரியுங்களா, நீர் வட்டில்னு சொல்லுவாங்க. அந்த நீர் தேக்க அமைப்பு கொடுக்கப்பட்டு இருக்கு. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பிரம்மதேசம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஊர் பிரம்மதேயமாக இருந்தது. சரிங்களா, பிற்காலத்தில் பிரம்மதேசம் அப்படின்ட்டு மாறி இருக்கு. ஏன் பிரம்மதேசம் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம் அப்படின்னு பார்க்கும்போது அந்தணர்களுக்கு, பிராமணர்கள் இல்லை அந்தணர்களுக்கு இந்த பிரம்மதேசம் கொடுக்கப்பட்டிருக்கு. எதற்காகன்னு பார்த்தோன்னா இங்கே பாடசாலைகள் இருந்திருக்கு. அதாவது கல்வி கற்றுக் கொடுக்கப்பட்ட இடமா பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மதேசம் இருந்திருக்கு. அதாவது சுற்று வட்டங்கள் இல்லை வெளி தேசங்கள் அவங்களுக்கு எல்லாருக்கும் அங்கேருந்து இங்கே கல்வி சொல்லி கொடுக்கப்பட்டதுனால அப்படி அந்தணர்களுக்காக வரி விலக்கோட கொடுக்கப்பட்ட இந்த நிலம் தானம் தான் பார்த்தீங்கன்னா அரசர்களால் வழங்கப்பட்ட நிலதானம் தான் இந்த பிரம்மதேயம். இந்த பிரம்மதேயம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 4 அல்லது 5 சிற்றூர்கள் பார்த்தீங்கன்னா கலந்து இணைந்து கொடுக்கப்பட்டது. இப்போ இந்த ஊர் அப்படின்னு பார்க்கும்போது எண்ணாயிரம், எசாலம், தாதாபுரம், அப்புறம் இந்த பிரம்மதேசம் இது 3-4 சேர்த்து கொடுக்கப்பட்ட இந்த நிலம் தான் இருக்கு. இதுல ஒரு ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் என்னன்னா அந்தணர்களுக்கு, பிராமணர்கள் கிடையாது, அந்தணர்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது அவங்களுக்கு தகுதிகள் பார்த்துதான் அரசர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. தன்னால அவங்க அந்தணர்கள் அப்படின்றதுக்காகவும் அவங்களுக்கு அவங்க சரியான முறையில் கற்றுக் கொடுக்குறாங்களா, அவங்க முதல்ல சரியா இருக்காங்களான்ட்டு அதை எல்லாத்தையும் உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் இந்த நிலதானம் வழங்கப்பட்டிருக்கு. இந்த நிலதானம் எவ்வளோ காலகட்டம் வரி விலக்கு விதிக்கப்பட்டதுன்னு பார்த்தா 8 ஆண்டுகள். 8 ஆண்டு வரைக்கும் தான் அவங்க வரி கட்டாம இந்த நிலங்களை அவங்க ஆண்டுக்க முடியும், எல்லாம் பண்ண முடியும். அதுக்குள்ளவே ஒருவேளை அவங்க மேல ஏதாவது குற்றச்சாட்டுகளோ இல்லை ஏதாவது முறைகேடுகளோ கூறப்பட்டால் அதை தகுந்த முறையில் மன்னர் விசாரித்து அதற்கான தண்டனைகள் கொடுக்கப்படும். அப்படி இருக்கப்பட்ட இந்த பிரம்மதேயம் இன்னைக்கு தெரியுதா முழுக்க இடிபாடுகள் மட்டும்தான். முழுக்க இடிபாடுகள் மட்டும்தான். முழுக்க இடிபாடுகள் மட்டும்தான். அதை விட என்னன்னா இந்த கோயில் முழுக்க தமிழ் கல்வெட்டுகள் தான். சமஸ்கிருதமோ இல்லை கிரந்தமோ இல்லை எதுவுமே கிடையாது. முழுக்க தமிழ் கல்வெட்டுகள் மட்டும்தான் பொறிக்கப்பட்டிருக்கு. தெரியுதா, முழுக்க தமிழ் கல்வெட்டுகள் தான். நா, ஊ, லா, டா எல்லாமே தமிழ் கல்வெட்டுகள் தான் இந்த கோயில் முழுக்க பொறிக்கப்பட்டிருக்கு. அதுவே ஒரு தனிச்சிறப்பான விஷயம். இதை என்ன சொல்றாங்கன்னா ராஜராஜ சதுர்வேதி மங்கலம் அப்படின்ட்டு சொல்லப்படுறாங்க. மங்கலம் அப்படின்றது என்னன்னா பொதுத்தன்மையவே கொடுக்கப்படுறது. மங்கலம் அப்படின்றது கோவில்களுக்காக கொடுக்கப்பட்ட ஊர்கள், நிலத்துக்கு பேர் தான் அந்த அடைமொழியா மங்கலம் அப்படின்ட்டு சொல்லப்படும். தெரியுதுங்களா, முழுக்க கல்வெட்டு தான். முழுக்க கல்வெட்டு தான். தெரியுதா, இங்க பாரு உங்களுக்கு நல்ல சரியான நேரம், நானே எதிர்பார்க்கல. தெரியுதுங்களா, தெரியுதா, ராஜ இச்சு ராஜ சதுர் வேதி மங்க, இங்கு இது மங்கல சதுர்வேதி மங்க, ராஜராஜ சதுர்வேதி மங்கல அப்படின்ட்டு போட்டிருக்கு. இப்பதான் சொன்ன ராஜராஜ சதுர்வேதி மங்கலம்ட்டு இதுக்கு ஒரு பேர் இருந்தது அப்படின்ட்டு. கல்வெட்டு சான்று தெளிவா தெரியுதுங்களா. இது சத்தியமா இதுக்கு முன்னாடி நான் இதை பார்த்து வச்சுட்டு உங்ககிட்ட நான் இப்போ சொல்லலை.
எதர்ச்சியா உண்மையா கண்ணுல இப்ப பட்ட ஒரு விடயம் தான் இது. சரியா, ராஜராஜ சதுர்வேதி மங்கலம் அப்படின்ட்டு சொல்லப்பட்டதுக்கான ஒரு கல்வெட்டு சான்று நம்ம கண் எதற்கு இப்ப பாக்குறோம். தெரியுதுங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. மற்றபடி அதே கட்டமைப்பு, தஞ்சையோடைய கட்டமைப்பு, தூம்பு கட்தூம்பு தெரியுதுங்களா? தாராசுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும், தஞ்சை இது கங்கை கொண்ட சோழபுரத்தில் மேலே இருக்கும். அதே அமைப்பில் வந்து இருக்குது தெரியுங்களா? தூம்பு மேலே இருக்குது. அதே போன்ற கட்டமைப்பு. சிற்பங்கள் இல்லை, சிதைக்கப்பட்ட சிற்பங்கள் ஒரு சிற்பங்கள் கூட கிடையாது. முழுக்க முழுக்க இடிபாடுகள் கூடவே தான் முழுக்க. சரி, ஆவுடை பாருங்க, தெரியுதா? ஆவுடை முழுக்க இடிபாடுகள் தான். இடிந்த இடங்கள் எல்லாமே பாடசாலைகளாகவும் பாடசாலை புத்தகங்கள் சேமிப்புகளாகவும், அப்புறம் சிறு சிறு மற்ற கோயில்கள், முருகர், விநாயகர், மற்ற சிவலிங்கங்கள் இன்னும் அதற்கான இடங்களாகவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலம் வந்து இருந்திருக்கு, இந்த கோயில் வந்து இருந்திருக்கு. அதனுடைய கத்தூண்கள் தான் இங்கே முழுக்க முழுக்க செதஞ்சு கிடக்கிறது. கங்கை கொண்ட சோழபுரத்தில் இதே மாதிரி வந்து இருக்கும். அதை தான் இங்கேயே நான் பார்க்குறேன். அங்கேயே ராஜராஜன் இருக்கு, தெரியுதா? அது ஸ்ரீ ராஜராஜ தாராசுரத்தில் பார்ப்போம்ல, எல்லாத்துலேயுமே தஞ்சை, தாராசுரம், கங்கை கொண்ட சோழபுரம் அதில் பார்க்குற அந்த அமைப்போடவே இந்த கற்படிகள் இருக்கு. வாயில் காவலர்கள் தெரியுதுங்களா? அதே சோழ மகுடத்தோட கடவுள் வந்து உள்ளதான் இருக்காரு அப்படின்ற காட்டுற அந்த அமைப்போட உள்ள போங்க. இப்போ யாராவதுன்னா இப்படி வான்றது போன்றது நம்ம சைகை சொல்லுவோம்ல, அது மாதிரி உள்ள போ அப்படின்றதுடைய அந்த தோற்ற அமைப்பு கரம் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. மணிமாலை, இவ்வளோ நீண்ட ஒரு மணிமாலை, சர்க்கரை தோற்றத்தில் காதணி, பரந்த முடி, சரிதா? நாகம் கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு, நாகத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ சிறப்பே இந்த சிம்மம் தான். இங்க பாருங்க, சிங்கம். எந்த ஒரு வாயில் காவலருக்கும் நம்ம வந்து சிங்கத்தை வந்து கீழே அந்த அவரோட அடித்தன்மையில நம்ம பார்க்கவே முடியாது. ஆனா இந்த இடத்துல சிங்கம் வந்து ஆண் கடவுள்களுக்கே வந்து சிங்கத்தை காட்டுறதுக்கு சிந்திப்பாங்க. ஆனா இங்க வாயில் காவலர் வந்து சிங்கம் வந்து அவருடைய கதை, தெரியுதா? அவரோட கதை எவ்வளவு வடிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய கதை தாங்கி பிடிச்சிருக்கிறது அந்த சிம்மம் தான். அதை விட அந்த குறியீடு, அந்த சிந்து சமவெளி குறியீடு தெரியுது பாருங்க, தெரியுதா? இங்க இதோ தெரியுது, சிந்து சமவெளி குறியீடு தெரியுது. கையில வந்து மணிகள் போன்ற ஒரு அமைப்பு, நாகவளவி வந்து காதுல போட்டிருக்காரு, நாகவளை அந்த காதுல அந்த கம்மல் போட்டிருக்காரு. அதே சோழ மகுடம், அருமையான ஒரு சிறப்பு. ஏன்னா அந்த கோரப்பல்லுன்னு சொல்லுவோம்ல, நம்ம கோரப்பல் நமக்குன்ட்டு, அந்த கோரப்பல் எவ்வளோ அருமையா இருக்கு. என்னன்னா துவாரபாலகர்கள் வந்து கொஞ்சம் நளினமா காட்டப்பட்டிருக்காங்க. ரொம்ப ஒரு பெருந்தன்மையை அப்படி பெருசா காட்டுறதை விட ஒரு நளினத்தன்மையை சிறிய உடலா காட்டப்பட்டு இருக்கிற ஒரு அமைப்பு வந்து இந்த சிற்பத்துல இருக்கு. இதுல இவரை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறது நாகம், சரிங்களா? நாகம் இருக்கு. எப்பவும் போல அந்த கோமணம்னு இன்னைக்கு சொல்லப்படுற அந்த துணி இருக்கு. ஒரு பட்டையான ஒரு அணிகலம், அருமையா இருக்கு, பார்க்கவே ரொம்ப அற்புதமா இருக்கு. காலில் பரியகம் இருக்கு, தெரியுதுங்களா? இப்ப இந்த கட்டமைப்பு பார்க்கும்போது மேலெல்லாம் பார்த்து மேலே பாருங்க, பூதகணங்கள்னு சொல்லுவாங்க, நடனங்கள் ஆடுறது. சிவனை எப்பவுமே வந்து அவரை பார்த்துக்க வைக்கிறது, அவரை மகிழ வைக்கிறது இந்த பூதகணங்கள் அப்படின்ட்டு. இல்லை இவங்களெல்லாம் வந்து சொல்லுவாங்க, சங்கூதுறது, ஒருத்தர் முத்திரை, இப்படி நடனம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பாரு, இந்த இடம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க?
இந்த தரையை முதல்ல பாருங்க. அதாவது ஒரு பெட்டி போன்ற அமைப்பு உருவாக்கி அடிவாரம் போட்டு அதுக்கு மேலே கற்கள், நம்ம இன்னைக்கு எப்படி வீடு கட்டுறோம், கடக்கால் போட்டு மண்ணு கொட்டி மேலே போட்டு நீர் அழுத்தம் கொடுத்து அதுக்கு மேலே செம்மண் போட்டு ஜல்லி போட்டு செங்கற்கள், பொடி செங்கற்கள் அதை போட்டு நம்ம பண்ணுறோம். அதே அமைப்பில் இதுவே வந்து ஒரு கடினமான தரை அமைப்பில் வந்து இந்த நிலம் வந்து இந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கு. இங்கே நந்தி இருந்திருக்கலாம். ஏன்னா கங்கைகொண்ட சோழபுரத்தில் இந்த அமைப்பில் தான் இருக்குது. அங்கே கருவறை இங்கேயே, இங்கே வந்து நந்தி இருப்பார். அந்த இடத்த பாருங்க, அது வந்து என்னன்னே தெரியல. அது முகமண்டபம், இது அர்த்த மண்டபம், அது கருவறை. சரியா? அங்கே இருந்து பண்ணியிருக்கலாம். இங்கே நந்தி இருந்திருக்கும், உள்ள கருவறை இருந்துகிட்டு இருக்கு. தெரியுதா? அது ஒரு கருவறை கொண்ட ஒரு கோயிலாக இருந்திருக்கு. அதுவும் ஒரு கருவறை கொண்ட இடமா இருந்திருக்கு. இதில் விஷயம் என்னன்னா, அது மண்டபம். தெரியுதா? அது மண்டபம். தெளிவாக தெரியுது, பார்த்தாலே தெரியுது அது மண்டபம். இதில் சிறப்பான ஒரு விஷயம், நம்ம நிற்கிறோம்ல, அதுதான் நுழைவாயில். அந்த அரளிப்பூ தெரியுதுல்ல, அதுதான் நுழைவாயில். அங்கேருந்து உள் வந்து தான் இங்கேருந்து கடந்து போய் ஐயனை வந்து வணங்குற முறை இருந்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் விட சிறப்பு என்னன்னு நான் இன்னும் சொல்லட்டுங்களா? அப்படியே இங்கே பாருங்க. அங்கே என்ன இருக்கு தெரியுதா? மேலே செங்கல்லாம் கட்டப்பட்ட ஒன்று தெரியுதா? உருண்டையா செங்கல்லால் கட்டப்பட்டது. அதாவது தமிழர்களுடைய கோயில்களுக்கு கோபுரம் என்ற ஒரு வழக்கம் கிடையாது. இதை நீங்கள் நம்பிதான் ஆகணும். கோபுரம் அப்படின்ற ஒன்று நம்மளுடைய வழக்கம். நம்மளோடதுல வந்து பார்த்தீங்கன்னா விமானம் மட்டும்தான். கோவில்களில் உருண்டையாக இருக்கும் பாருங்க, கருவறைக்கு மேலே உருண்டையான ஒரு அமைப்பு இருக்குல்ல, அது பேர் விமானம். அது கோபுரம் கிடையாது. சரிங்களா? இப்படி வரும் பாருங்க, அதுதான் கோபுரம். இல்லை இப்படி வரும், அது கோபுரம். சரியா? இது உருண்டை தன்மையில் இருக்கிறது வந்து விமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒலியையும் உள்வாங்கி அதை தன்னகப்படுத்தி அதை இறைத்தன்மைக்கு கொடுக்குற அந்த ஒரு பண்பு தான் அந்த விமானத்தில் இருந்துகிட்டு இருக்கு. தமிழர்களுக்கே உண்டான ஒரு முறை, அதை மாற்றவே முடியாது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விமானம். இதில் என்ன சிறப்புன்னா, கற்றளி எழுப்பி கோயில் கட்டினாலும் கூட விமானத்தை வந்து செங்கல் தளியால் தான் கட்டப்பட்டு இருந்தது. பிற்காலத்தில் தான் கற்றளியாக மாற்றப்பட்டது. அதற்கான சான்று தான் கங்கைகொண்ட சோழபுரம், ஐராவதீஸ்வரர், தஞ்சை பெரிய கோயில், இன்னும் நிறைய சொல்லலாம். பல்லவர் கட்டின பனைமலை கோயில் பாண்டிச்சேரியிலே இருக்கிறது. அப்புறம் கடலூர் மாவட்டம் பனங்காட்டீஸ்வரர், இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லலாம். கற்றளியிலே விமானம் இருக்கிற கோயில்களை சொல்லலாம். ஆனால் செங்கல்லால் கட்டப்பட்ட இந்த விமானம்ன்றத தமிழர்களுடைய மிஞ்சி நிற்கிற ஒரு பழமையான பண்பாட்டு சான்று. ஏன்னா செங்கல் கோயிலாக கட்டப்பட்டதா கருங்கல்காக மாற்றப்பட்டது. செங்கலுக்கு முன்னாடி மரத்தால் கட்டப்பட்ட கோயில்கள் இருந்தது. அதற்கான சான்று தான் கேரளாவில் இருக்கிற சாஸ்தான்னு சொல்லப்படுற ஐயனானை, நம்மளுடைய ஐயப்பன். அங்கே பாருங்க, தெரியுதா? அது மேலே செடி தெரியுது. அந்த விமானத்துல மரம் செடி வளர்ந்து வருது, தெரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு ஒரு தொல்லியல் துறை வந்து இதை கையகப்படுத்தியிருக்கு அப்படின்னா அதை பராமரிக்கணும், அதை சரியான முறையில பாதுகாக்கணும். வெறும் வேலி மட்டும் போட்டுறதுனால அது பாதுகாக்கிறதா வந்து சொல்லப்படாது. இப்போ அது மரம் வளர்ந்து செடி வளரும் போதே வேர் பாயும்ல, வேர் பாஞ்சி அது எல்லாத்தையும் சிதைச்சிக்கிட்டு போயிடும், விரிசல் விட்டு போகும். எவ்வளோ நாளும் அந்த விமானம் தாங்கும்? சிந்திச்சு பாருங்க, எவ்வளோ நாளும் அந்த விமானம் தாங்கும்? அப்போ தமிழருடைய அடையாளத்தை இந்த இந்திய தொல்லியல் துறை வந்து அது மாதிரி எப்படியே கடக்கட்டும், எப்படியே போகட்டும் விட்டு அந்த விமானம் வந்து செதஞ்சு உடஞ்சி அதுவாக கீழே விழணுன்றதுக்காக பண்ணுறாங்க இல்லையா? அப்படிதானே இருக்குது. அது போலதான் போன வாரத்தில் போகிற ஒரு பாறை ஓவியம் பார்க்குறேன். அந்த பாறையை வந்து மேலே வந்து உடஞ்சிக்கிட்டு வர மாதிரி அடித்து வச்சிருக்காங்க. அது வந்து ஒரு உளி மாதிரி வச்சு பெருமனவே வச்சு அடிச்சிருக்கிறது. காலப்போக்கில் அது விரிசல் விட்டு கீழே வந்து அது மறைஞ்சிடும். அதை யாரும் பார்க்கவே முடியாது, உடஞ்சி விழுந்து. இதெல்லாம் வந்து இப்படி தமிழோடைய அடையாளத்தை சிதைக்கணுன்றதுக்காகவே பண்ணுறதா எனக்கு புரியல. திருப்பணின்ற பேரில் எப்பவுமே தமிழுடைய கல்வெட்டை இடமாற்றி வைக்கிறதும், இந்த மாதிரி வந்து பராமரிக்கிறன்ற பேரில் ஆரம்பத்தில் வந்து தொட்டுட்டு பிற்காலத்தில் வந்து அதை விட்டுட்டு போகிறதும், இது எந்த விதத்தில் வந்து சரியானதுன்ட்டு ஒன்றுமே புரியல, தெரியல. ஏன்னா வந்து தமிழர்கள் வந்து இதை வந்து வெறும் காட்சி பொருளாக பார்க்குற அளவுக்கு தான் இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கு. இங்கே வழிபாட்டு நடக்கிற மாதிரி தெரியல. இது அதை விட என்னென்னா, இது வந்து மலை பிரதேசம், அதாவது மலை அந்த பகுதி அப்படின்னும் போது நீர் வரத்துன்றது மலை மேலே இருந்து ஓடி வர்றது. ஆறுகளே இருந்தாலும் இதன் பக்கத்தில் வந்து ஆறு இல்லாததுனால என்னன்னா கேணி, எப்பவும் போல் எல்லா கோயில்களையும் கேணி வெட்டு வச்சுற வழக்கன்ற ஒன்று இருக்குது.
இப்படி தமிழ் கல்வெட்டுகளையும் தமிழ் வரலாற்றையும் தமிழுடைய மன்னர்கள் முன்னோர்கள் எல்லாத்தையும் தாங்கி நிற்கிற இந்த பெண்ணடிமைத்தனன்னு சொல்லப்படுற இந்த காலகட்டத்தில் கல்வெட்டுகள் எத்தனை கோயில்களில் எத்தனாயிரம் கல்வெட்டுகளில் பெண்கள் அவங்களுடைய பேர்கள் இருக்குது, அவங்க செஞ்ச கொடைகள் இருக்குது, அவங்க செஞ்ச தானங்கள் இருக்குது. அப்போ அவங்கக்கிட்ட எவ்வளோ சொத்துக்கள் இருந்திருக்கும், அவங்கக்கிட்ட எவ்வளோ செல்வங்கள் இருந்திருக்கும். அப்போ அதை செலவு பண்ணுற உரிமைகள் இன்னைக்கு யார் வாங்கி கொடுத்தாங்க போனாங்க வந்தாங்கன்ட்டு தெரியல. இவ்வளோ இருந்து இந்த தமிழருடைய வாழ்வுகளும் கலாச்சாரங்களும் பண்பாட்டுகளும் செதஞ்சு போகுது அப்படின்றது மிக வருத்தத்திற்குரிய ஒரு செய்தி. இது கட்டுமான பணி ஏதோ கட்டடம் கட்டுருவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி போட்டு வச்சிருக்கு. சரிங்களா, அந்த மாதிரி போட்டு வச்சிருக்கு, அவ்வளோதான். இதை புனரமைக்க டக்கு 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 டக்குன்னு செய்ய முடியாதுன்னெல்லாம் கிடையாது, செய்யலாம். சரிங்களா, ஆனால் செய்ய முடியாதுன்னெல்லாம் கிடையாது, தாராளமாக செய்யலாம். ஆனால் ஏன் இவ்வளோ தாமதப்படுத்துகிறாங்கன்ட்டு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு இதை எல்லாத்தையும் பாதுகாக்கணும். அது தமிழர்கள் தான் ஒவ்வொருத்தவங்க இன உணர்வு கொள்ளணும். அது நான் திரும்பவும் நான் கேட்டுக்கிறேன். நன்றி. போதும்.